கிறிஸ்துக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தில் தேசத்திற்கு சேமத்தை, செழுமையை, செழிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அழகாக சொல்றார் பாருங்க. முதலாவது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஜனங்கள் என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும். நம்முடைய முன்மாதி இயேசு கிறிஸ்து, அவரே தாமே சிலுவின் மரணபதம் தாழ்த்தினார் சொல்லி பார்க்கிறோம். நம்மை தாழ்த்த வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகவே நம்மை தாழ்த்தணும். அடுத்து என்ன செய்யணும்? ஜெபம் தாழ்த்தி ஜெபிக்கணும். மூன்றாவது, என் முகத்தை தேடி, ஆண்டவருடைய முகத்தை தேடணும். நித்தமும் அவரை தேடுங்கள். சங்கீதக்காரர் சொல்றார், அவர் சமூகத்தை நித்தமும் தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்க. ஆண்டவருடைய முகத்தை தேடணும். அடுத்தது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான். நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொல்லாத வழிகளை விட்டு நம்ம என்ன செய்யணுமா? திரும்பணும். தன்னை தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், முகத்தை தேடணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். இப்படி திரும்பும்போது என்ன செய்யற? பொல்லாதத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னிக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடை பாவம், நன்மை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடை பாவம், சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடை பாவம். அதான் சொல்றது, பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்றார்? செழுமையை கொடுப்பேன், செழிப்பை கொடுப்பேன். ஆகவே ஆண்டோட பிள்ளைகளாக நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டோடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய தேசத்துக்கே சேமத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் பிரகாரம் நாம் செய்வோம், செபிப்போம், தேசத்துக்கு சேமத்தை தேடி தருவோம். அல்லேலூயா. ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் செயல்படுத்த உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.